வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல்னே உங்களுக்கு தெரியாது. யாராவது திடீர்னு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரிஜினல் லுக்லேயே தான் இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு தான் நினச்சி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல்னே தெரியாமல் ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வச்சு தான் நம்ம இந்த சென்டர் கிளிப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, சென்டர் கிளிப் வந்துட்டு 8.5 சென்டிமீட்டர்ஸில் வந்து எடுத்திருக்கேன். கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கிறது. B7000 க்ளூ வந்து நமக்கு தேவைப்படும். 1 இன்ச் இருக்கக்கூடிய MDF போர்ட் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது. நிறைய ஷேப் சைஸஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் MDFை நான் சென்டர் கிளிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த சர்க்கிளில் ஃபுல்லாமே வந்து ஃப்ளார்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர் கிளிப்பில் டிசைன் பண்ணுறது. இன்னொன்று இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் கிளிப்பில் டிசைன் பண்ணுறது. இந்த மாதிரி 2 வேரியேஷன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு தடவையும் B7000 க்ளூ இல்லை எந்த க்ளூ அப்ளை பண்ணாலும் அதுக்கு ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ளார்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதோட காம்பு வந்து நஜ மல்லிகைப்பூவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லென்த்தாக தான் இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம் லென்த்தாக இருந்தால் நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லென்த்தை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வந்து எடுத்துக்கிறோம். தாராளமாக ஒரு ஹாஃப் சைஸ் வரைக்குமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த MDF இருக்கிற சர்க்கிளில் வைக்கிறதுக்கு ஒரு 10 பீஸ் நமக்கு வந்து தேவைப்படும். 10 பூ இருந்தால் தான் ஒரு சர்க்கிளே நம்ம வந்து சுற்றி வர முடியும். இப்போ B7000 க்ளூவை சென்டரில் மட்டும் விட்டுட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து சுற்றியுமே வந்து வச்சுக்கணும். இப்போது இது நிறைய பேர் இதோட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மல்லிகைப்பூவில் இது வந்து எப்படி பீஸ் ரேட்டாக இல்லை எப்படின்னு வந்து கேட்குறாங்க. பேக்கெட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 50 பீசஸ் பேக்கெட் அண்ட் 100 பீசஸ் பேக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. பல்காக வாங்குறீங்க, அதாவது 10 பேக்கெட்ஸ்க்கு மேலே வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து இன்னும் கம்மியாகும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 205 ருபீஸ் 50 பீசஸ்க்கு. 100 பீசஸ்க்கு பார்த்திங்கன்னா 400 ருபீஸ். நம்மக்கிட்ட ஹோல்சேல் காஸ்ட் இது. நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த காஸ்ட்டில் வந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி காஸ்ட் ரேஞ்சில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னும் நிறையா பேர் கேட்குறது என்னென்னா, இந்த மல்லிகைப்பூவோட மேக்கிங் வீடியோ போடுங்க, அதாவது இந்த பூ எப்படி ரெடி பண்ணுறீங்க மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் மேட், அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்ட் மிஷின்ஸ் இருக்கும். அதில் மிஷின் மேடாக நம்ம ரெடிமேடாக வாங்குறது தான். ஹேண்ட்மேடில் வாங்கினீங்கன்னா இந்த பூ எல்லாமே ஒரே மாதிரி இந்த ஃபினிஷிங்கில் வந்து வராது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கையில் தான் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்காக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இது வந்து எப்படி மேக்கிங்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோஸ் பார்த்து கூட பர்ஃபெக்டாக வந்து நீங்களே அடுத்தடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 5 பீசஸ் வந்து சென்டர் கிளிப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான 4 பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணோம்ல, அதுலேயுமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டர் கிளிப்பில் வந்து நம்ம MDF ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கான grip வந்து இருக்கும். இப்போ ஈஸியாக நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஃப்ளார்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். பார்த்தா நான் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வர்ற வரைக்கும் நான் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அந்த க்ளூ காயறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். மல்லிகைப்பூவுமே MDFக்கு ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. கரெக்டான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வந்து ட்ரை ஆகிருக்கும். இப்போ அடுத்த லேயர் வந்து ஒட்ட போகிறோம். அடுத்த லேயருக்காக B7000 க்ளூ நம்ம ஃபஸ்ட் லேயர் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணியிருக்கேன், சென்டர்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதை விட ஸ்ட்ராங்காக ஃபேப்ரிக் க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிற்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் S7 ஜுவல்லரி அண்ட் கிராஃப்ட் ஸ்டோர், நீங்கள் அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னர் லேயரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீசஸ் வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் 100 பீசஸ் வந்து பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணேன். 6. இப்போது சென்டரில் வந்து 6 பீஸ் வந்து வச்சுருக்கேன். 100 பீசஸில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சென்டர்லேயுமே எவ்வளோ தூரம் கரெக்ஷன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதோட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வர வரைக்கும் நம்ம அதை கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர்லேயுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு மல்லிகைப்பூ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மல்லிகைப்பூவுமே பார்த்திங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கணும்.
இந்த ஜாஸ்மின் பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 வேரியேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது HSL அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கக்கூடிய ஜாஸ்மின் பட்ஸ். இன்னொரு ஜாஸ்மின் பட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வேரியேஷனும் அவைலபிளாக இருக்குது. அது வந்து 50 பீசஸ்மே பார்த்தீங்கன்னா 20 rupees தான் வரும். இந்த 2 வேரியேஷனில் எதில் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரிஜினல் பூ மாதிரியே ஒரு லுக் வந்து இருக்கும். இப்போது இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய MDFை நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அந்த கிளிப்புக்கு பண்ண மாதிரி கிளிப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ B7000 க்ளூவை நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த MDF வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கிளிப்பில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். மினிமம் 10 minutes அது கொடுக்கணும். அது காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இதை காஞ்சதுக்கு அப்புறமே நம்ம சைட்ஸில் எல்லாமே பூ வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த கஸ்டமரோட ஆர்டர் தான். இது கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேணுங்க அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஸ்டெம் வந்து தெரிகிற மாதிரி இருக்கட்டும், தெரிஞ்சால் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு, ஒரிஜினல் பூ மாதிரியே ஒரு லுக் இருக்குது, அதனால் கம்ப்ளீட்டாக அதை வந்து கவர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் 2-3 லேயர் கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம், அந்த பச்சை கலர் ஸ்டெம் தெரியாத மாதிரி. அவங்க இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் இதோட வேறு வேரியேஷனுமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ 2 சைட்லேயுமே காம்பெல்லாம் கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம் பண்ண எட்ஜஸ், இப்போ அந்த ஃப்ளார் இருக்குல்ல அதை வந்து ட்ரிம் பண்ணதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் க்ளூ வந்து காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 சைட்லேயுமே ஒரே மாதிரி ஃபினிஷிங் வர மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போது இதுக்கு மேலேயும் கூட, அதாவது இந்த க்ரீன் கலர் ஸ்டெம்முக்கு மேலேயும் கூட நம்ம இன்னொரு ஃப்ளார் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் கஸ்டமர் அப்படி கேட்கலங்கிறதுனால நான் இந்த மாதிரி மாடலில் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கஸ்டமைசேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ 2 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட சென்டர் கிளிப் வந்து ரெடி. இது HSL அப்படியே ஒரிஜினல் லுக் மாதிரியே இருக்கும். இந்த மல்லிகைப்பூ மாதிரியே நந்தியாவட்ட பூவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய நந்தியாவட்ட ஃப்ளார்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்குமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணால் தான் ஷிப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இந்தியா ஷிப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 பீஸ் கேட்டால் கூட நம்ம வந்து ஷிப்பிங் வந்து பண்ணுவோம். அதாவது இன்விசிபிள் பெண்டன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிற எந்த கேட்லாக்குமே வந்து கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஷிப்பிங் வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த 5 கிளிப்ஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. கிளிப்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு லுக்கில் தான் இருக்கும். எந்தாவது ஃபங்க்ஷன் யூஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். மல்லிகைப்பூ ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வாசம் இல்லாமல் எனக்கு பூ வைக்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிளிப்ஸ் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேடாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த ஃப்ளார்ஸை வச்சுமே ரப்பர் பேண்ட் மேக்கிங்குமே வந்து அடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது ரப்பர் பேண்ட் மேக்கிங் தான். உங்களுக்கு அடுத்தடுத்து அதையுமே